எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆமென் மூன்று முறை ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த வாரம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. கடந்த வாரத்துல ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் செய்கிற 3 ஆசீர்வாதத்தை சொன்னேன். அதுல ஒன்று, அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். ஆண்டவர் காத்திருந்த 3 சம்பவங்களை சொல்லி உங்க அன்போடு கூட உற்சாகப்படுத்தினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம், நிச்சயமா அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. மோசேக்காக தேவன் காத்திருந்தார். மோசே தேவ ஜனத்தின் மேல் பாரமுள்ளவராய் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். தேவ ஜனங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், தேவ ஜனங்களுக்காக, ஆண்டவருடைய ஜனங்களுக்காக கர்த்தர் காத்திருந்தார். அந்த ஜனங்கள் தேவனோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு மகிமை. விண்ணப்பம் பண்ணுகிற, முறையிடுகிற தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். மூன்றாவது சொல்லல. மூன்றாவது யோசுவா, ஆமென், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஆமென், இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கட்டும் என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ நினைக்கிற, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிகிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் நிச்சயமாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா புத்தகத்துல 125 முறை கர்த்தர் அப்படின்னு சொல்லி 125 முறை வருது. ஆண்டவருக்கு மகிமை. ஒருவேளை ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்கிற அந்த வார்த்தை மட்டும் 12 முறை வருது. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, 12 முறை கர்த்தர் யோசுவாவை நோக்கி. அப்ப அர்த்தம் என்னது? யோசுவா தேவ சமூகத்தில் அடிக்கடி காத்திருந்த ஒரு தேவனுடைய மனிதன். ஸ்தோத்திரம். காத்திருக்காத ஆள்கிட்ட போய் கர்த்தர் பேசுவது இல்லை. காத்திருந்ததுனால்தான் 12 முறை கர்த்தர் யோசுவாவோடு பேசி சில காரியங்களை தேவன் சொல்கிறார். இந்த காலங்களில் கர்த்தர் பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால், அந்த காத்திருக்களுக்கு நிச்சயமாய் தேவன் நிச்சயமாய் நமக்காக காத்திருந்து நம்ம விரும்புகிற நன்மையான ஆசீர்வாதங்களை தருவது உண்மை. அல்லேலூயா. இந்த காலத்துல 2வது பகுதியை சொல்கிறேன். 18:2ல இரண்டாவது பகுதி, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆண்டவர் எழுந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்காக எழுந்திருப்பார். கர்த்தர் எழுந்திருப்பார். இந்த வார்த்தையை நம்மோடு அமேன் ஸ்தோத்திரம் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்காக அமேன் ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். கர்த்தர் நமக்காக எழுந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு சில நேரங்களில் நமக்கு சொந்தக்காரன் கூட எழுந்து வரமாட்டான். நமக்கு நியாயம் செய்ய, நமக்கு நன்மை செய்ய, நமக்காக சில காரியங்களுக்கு நம்முடைய குடும்பத்தார் கூட முன்வர மாட்டாங்க. அவன் காரியத்தை அவன் பார்த்துக்கிடுவான். ஸ்தோத்திரம் என்பதா ஒதுங்கி நிற்பான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன எப்படி எழுந்திருக்கிறானா? மனதுருகும்படிக்கு. ஸ்தோத்திரம். அழகாக அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. மனதுருக்கத்தோடு உனக்காக எழுந்திருக்கிறேன். இந்த காலங்களில் ஆண்டவரே, எனக்காக குறிப்பிட்ட இந்த காரியத்துல நீங்க எழுந்திருப்பீங்களாப்பா? ஸ்தோத்திரம். எனக்காக நீங்க எழுந்திருங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரச்சனை மாறுவதற்கு, என் தேவை சந்திக்கப்படுவதற்கு, என் குடும்ப சூழ்நிலை மாறுவதற்கு, என் தொழில், என் வருமானம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் வியாதி மறைவதற்கு, ஆண்டவரே என் மேல மனதுருகும்படி ஆண்டவர் எழுந்திருங்கன்னு சொல்லி நம்ம ஜெபமாய் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்காக மனதுருகி நமக்காக எழுந்திருவார். கையில தட்டி, ஆண்டவரே எழுந்திருக்கிறாங்க, எழுந்திருக்கிறாங்க. தாவீது சொல்கிறார், சங்கீதம் சொல்கிறது, கர்த்தாவே எழுந்திருக்கிறாங்க, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. ஓ கர்த்தர் எழுந்துவார் என்று சொன்னால் சத்துருவின் வல்லமை சிதறடிக்கப்படும். எஸ், ஆண்டவருக்கு மகிமை. தானியேல் ஆமென் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவருக்கு மகிமை. தானியேல் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்.
ஒண்ணு புரிந்துக்கணும், நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்பேன்னு சொன்னா எனக்காக அவர் கண்டிப்பா எழுந்து வருவார். ஆமென். சூப்பரா. இன்னைக்கு நம்ம உட்கார மனசு இல்லை, ஆண்டவர் நமக்காக நிக்கணும்னு நினைக்கிறோம். எனக்காக ஆண்டவர் நிக்கணும், எனக்காக யுத்தம் பண்ணணும், எனக்காக சத்துருக்களை மேற்கொள்ளணும், என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற ஆளு அவர் நமக்காக நிக்கணும்னு சொன்னா நம்ம அவர் பக்கத்துல உட்காரும். கையில ஒரு தலை சொல்லுங்க, பக்கத்துல சொல்ல முடியுமா? அவன் அவர் நிக்கணும், நீங்க உட்காரணும். மெல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உட்காரதான் சொன்னேன் அல்லேலூயா, வேற என்ன சொன்னேன் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நிக்கணும்னா ஆமா நாங்க உட்காரணும், நீங்க தான் உட்காரணும். கையில ஒரு தலை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம உட்கார்றது கிடையாது, எங்கெல்லாமோ உட்காருவோம். ஆண்டவர் பாதப்படல சபையில வந்து உட்காரு. ஸ்தோத்திரம். எல்லாரும் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், சபையில உட்கார்ந்து பாடுங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாடுங்க. பலர் கேட்கீங்க, ஆமா பாஸ்டர் நானும் வீட்டுல உட்கார்ந்தா இருக்கும், அவர் நிக்க மாட்டேங்காரு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அவரை நோக்கி உட்கார்ந்து இருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா மத்தேயு வாசிங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அவன் 27:11 இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடியே. கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவராகிய தேவன் தன் சொந்த ஜனத்திற்காக ஒரு அமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேசாதிபதிக்கு முன்பாக நிற்கிறார். அருமையான பிள்ளைகளே, உண்மையா சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்ப்பதற்காக, நம்முடைய வியாதிகளை மாற்றுவதற்காக, நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் நீக்கும்படியாக, நம்மை தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாற்றும்படியாக, நீ வர வேண்டிய வேதனையை அவர் படும்படியாக தேசாதிபதிக்கு முன்பாக கரணங்களை கட்டிக் கொண்டவராய் அவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நின்றார். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளே, அவர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால நின்னுட்டார். ஸ்தோத்திரம். பாவிக்கு முன்னால நின்னு பழகிட்டார். ஸ்தோத்திரம். நின்னுட்டாங்க, எத்தனையோ கேள்வி கேட்காங்க. அவன் ஆனாலும் அமைதியா நிக்கிறாரு. தேசாதிபதியே சொல்றாரு, நீ யூதருக்கு ராஜாவா? நீ அப்படியே நீ சொன்னது அப்படியேதான் அப்படின்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவன் ஆசீர்வாதம் பெறுவதற்காக, நீங்களும் நானும் மேன்மைப்படுத்தப்படுவதற்காக அவர் ஸ்தோத்திரம் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நின்றார். அல்லேலூயா. சிலுவையில மரிச்சிட்டாரு. என் மகனே சோர்ந்து போகாதே, என் மகளே சோர்ந்து போகாதே, உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும், உனக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு ஒரு மேன்மை உண்டு, உனக்கு ஒரு ஐஸ்வர்யம் உண்டு, உனக்கு ஒரு ஆனந்தம் உண்டு, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு மேன்மை உண்டு. ஏன்னா உனக்காக தேவன் நிற்கிறார். அல்லேலூயா. உனக்காக தேவன் நின்றார். ஸ்தோத்திரம். 2000 வருஷத்துக்கு நமக்காக நின்றார். பிள்ளைகளே, அதான் காலையில உற்சாகப்படுத்துற அந்த தெய்வம் அன்னைக்கே நின்றார்னா ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு அன்பு கூறுகிற உங்களுக்கா எனக்காக இன்னைக்கு நிக்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு காரியம் வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நிற்பார். அவன் 3 காரியத்தை சொல்றேன். அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். 1வது வசனமும் அவன் கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யாருக்கு ஆண்டவர் எழுந்திருக்கிறார்? என்ன கர்த்தர் பிள்ளைகளே சொன்னேன், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு. ஒருவேளை நமக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டான்னு சொல்ல வரல, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவங்கள அமேன் சோதரா அவர் கைவிடாம துரிதமான அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. சில திடீர் ஆசீர்வாதத்தை ஈஸியா பெற்றாங்க. காரணம் கர்த்தர் பிள்ளைகளே அவருடைய அந்தரங்கம் தேவனோடு இருக்குது. அல்லேலூயா. சோதரா கர்த்தர் பிள்ளைகளே, இந்த காலங்களில் எலியாவுக்காக தேவன் நின்றார். ஸ்தோத்திரம். யுத்தம் செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அந்த 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அவன் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீர் அணைக்கப்பட்டது. கரங்களை தர சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ, பாகால் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் சவால் விடுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா. ஆண்டவருக்கு மகிமை. எலியா சவால் விடுகிறார். பாகால் தெய்வமானாய் பாகாலை சேவியுங்கள், கர்த்தர் தெய்வமானாய் கர்த்தரை சேவியுங்கள். சபையே, தேவன் உண்மையான தெய்வம். ஜனங்கள் சொல்கிறார்கள், ஓ, முப்பரவிலிருந்து கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுகிறார்கள். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, சவால் விடுகிற ஒரு கூட்டம் தேசத்தில் இன்னைக்கு இருக்குது. அவர் முன்னால சவால் விடுகிற ஒரு எலியாக்கள் தேவை. நீயும் நானும் ஆண்டவர் பார்வையில் ஒரு மகிமையான எலியா. கையில வைத்து ஹல்லேலூயா. விக்கிரகத்தை நம்பி பின்னால அவன் போறதுக்காக அழைக்கப்படல பிள்ளைகளே. ஆண்டவருக்கு மகிமை. ஓ, வைராக்கியம் நிறைந்த எலியா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ளதான எலியாவுக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய எழுந்து நின்று அங்கே அற்புதம் செய்தார். அவன் அக்கினியை கர்த்தர் அனுப்பினார். பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா இருப்பீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வைராக்கியமா இருப்பார். ஒரு வேணும் ஸ்தோத்திரம். உலகத்துல பல நோய்க்கு பாரு, பேய்க்கு பாரு. சபைக்கு போயிடுவோம் அப்பப்ப ஸ்தோத்திராலயம் வேற எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். ஸ்தோத்திரம். ஒண்ணு பாகால் தேவனா பாகால கும்பிடுங்க, தப்பு இல்ல. கர்த்தர் தேவனா கர்த்தர் கும்பிடுங்க. அதான் சொல்றார், பாகால் தேவனா பாகால கும்பிடு. ஏன் ரெட்ட வேளை அங்கேயும் போய் இங்கேயும் போய் உன் மனசை வேதனைப்படுத்துற? பிள்ளைகளே, இந்த காலவேளையில எலியாவுடைய வைராக்கியம். ஓ ஸ்தோத்திரம். யாருக்கு தேவன் மனதிறங்கும்படி இறங்குவார் தெரியுமா? எழுந்திருப்பார் தெரியுமா? யார் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறார்களோ, வேதம் சொல்கிறது, நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறேன். எலியாவின் வைராக்கியம் அவன் அன்றைக்கு ஆண்டவரை மனதுருக செய்தது. ஆண்டவரை வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்க செய்தது. அருமையான தம்பிகளே, தங்கச்சிகளே, அருமையான சகோதரா சகோதரியே, ஆண்டவருக்காக இந்த வருஷத்துக்கு கடைசி நாட்கள்ல விசேஷமாக ஆண்டவர் வருகைக்கு முன்பாக ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ முடியுமா? ஹல்லேலூயா. வைராக்கியத்தை உலகால காட்டுங்க. வைராக்கியத்தை சுவிசேஷம் அறிவிப்பதை காட்டுங்க. வைராக்கியத்தை சத்தியத்தை கீழ்ப்படிதலை காட்டுங்க. வைராக்கியத்தை ஆண்டவருக்காக மற்றவர்கள் பேசுறதை காட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். எலியா தேவனுக்காக வைராக்கியமா இருந்ததனால ஆண்டவர் அங்கே எலியாவுக்காக அற்புதம் செய்கிறார். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபக்காரன் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நல்ல விஷயத்துல கலாத்தியர் சொல்றாரு, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. தேவையில்லாத வைராக்கியம் பாராட்டும், நல்லதுல வைராக்கியம் பாராட்டும். வசனம் சொல்லுது, ஒருவேளை ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 10:16ல சிஸ்டர் வாசிங்க. ஒரு ஸ்தோத்திர வசந்த வாசி 2 ராஜாக்கள் 10:16. நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். ஸ்தோத்திரம். ஆமென். என்னோடு வா. பிள்ளைகளே, இந்த கதை சொல்றேன், உங்களோடு இருக்கிறவங்களுக்கு தெரியட்டும் இவன் கர்த்தருக்காக வைராக்கியம் முடிச்சாள். கரங்க ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. நம்ம குறித்த சாட்சி உண்டா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவங்களா லோக சபைக்கு போவாங்க, ஒரு சின்ன காரியங்களா ஆண்டு விட்டுருவாங்க. அங்க அப்படிங்கிற என்ன இருக்குதா? இல்லன்னா இவங்களாப்பா வைராக்கியமா நடக்கிறப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பார். பிள்ளைகளே, அவன் வைராக்கியமா இருங்கள். 2வது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 69. அவன் ஸ்தோத்திரம் 9ல வாசிங்க. வீட்டை குறித்து அவன் உண்டான பக்தி வைராக்கியம். முதலாவது கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருங்கள். வேலை பார்க்கிற இடத்துல இவன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன். படிக்கிற இடத்துல இவன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன். தெருவுல இவன் கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ளவன். பட்டும் படாமல் இல்ல, வைராக்கியம் நிறைந்தவர்களாய் வாழுங்கள். 2வது வேதம் சொல்கிறது, கர்த்தரை வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். ஆலயத்து மேல வைராக்கியமா இருங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆலயம், நான் கொள்ளுகிற ஆலயம், ஆலயத்தினால வைராக்கியமா இருங்கள். சங்கீதம் 119 139 சொல்கிறது. வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உம்முடைய வசனங்கள் மறந்தபடியால் என் சத்துருக்களுடைய வசனத்தை மறந்தபடியினால் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மேல வைராக்கியமா இருக்க
வைராக்கியப்படுகிறேன். நான் சத்தியத்தில் நடக்கும்படியாக வைராக்கியப்படுகிறேன். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். எலியா தேவனுக்காக வைராக்கியமா இருந்தபடியால் எலியாவின் தேவன் அவருக்காக மனது உருகும்படி எழுந்து ஒரு அற்புதம் செய்கிறார். ஆண்டவரே, இந்த வருஷத்துக்கு கடைசியில ஒரு வேலை எனக்கு அற்புதம் தேவைப்பா. ஒரு புது வருஷத்துல கூட அற்புதம் எல்லா ரீதியிலும் நமக்கு தேவை. பிள்ளைகளே, கர்த்தர் உங்க பட்சத்துல உங்களுக்காக நிக்கணுமா? ஒண்ணு செய்ய, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருங்க. அல்லேலூயா. ஏதோ நம்ம குந்தி நடக்கிற வாழ்க்கை வேண்டாம். ஸ்தோத்திரம். ஏதோ ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஏதோ வாரம் இல்லை. ஒண்ணு வைராக்கியமா தான் ஆண்டுக்காக வைராக்கியம்னா சபை பார்த்து ஆண்டு சொல்லவும் சொன்னார். ஒன்று சபையே நீ அனலா இரு, இல்லைன்னா அவன் குளிராய். ஒண்ணு குளிராய் இல்லைன்னா அனலாய். ரெண்டு சேர்ந்து நடக்காத. பிள்ளைகளே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏதோமானாய், கர்த்தர் தான் தெய்வம். உங்களுக்கு தெரியும். அவன் வைராக்கியமா கர்த்தருக்காக எல்லா இடங்களிலும் வைராக்கியம் பாராட்டுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் இரண்டாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்காக வைராக்கியமா இல்லைங்க. நான் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆலயத்தின் மேல வைராக்கியமா இருங்க. ஆராதனை பேர்ல வைராக்கியமா இருங்க. நான் ஒருவேளை சொல்ற வித்தியாசமா பேசுற பிள்ளைகளே, ஆண்டவருடைய வீட்டை குறித்து வைராக்கியம் இருக்கட்டும். ஆண்டவருக்கு மகிமை, வேத வசனம், வேத சத்தியத்தை குறித்து வைராக்கியம் அடையட்டும். இன்னைக்கு சபையில் வந்து சிலர் வாழ்ந்துருப்பதையே அதுக்காக வைராக்கியம் அடையுங்கள். ஓ, சபைக்கு வந்த ஜனங்கள் ஆவிக்குரிய வாக்கியம் உயரணுமே, அதுக்காக வைராக்கியம் ஆராட்டுங்க. இன்னும் சத்தியத்தில் நடக்கணுமே, இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுமே என்கிற வைராக்கியம் உங்களுக்கு உண்டாவதாக இருக்கும் சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக எழுந்து நிற்பார். ஆமென். சொல்லுங்க. நான் ஏனோதானோடு இருந்துட்டு எனக்காக நிக்கணும்னு நம்ம நினைச்சனா யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆண்டவர் எழுதுகின்ற இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் அங்க எழுதி நிற்கிறார். வாசிங்க. 7:55. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலதுபார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் ஸ்தோத்திரம். எழுத்தின் பிரகாரம் ஆண்டவர் எழுதி நிற்கிறார். கரங்க வைத்தல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்ல கரங்க வைத்தல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மனது உருகும்படியாக எழுந்தருள்வார். எலியாவின் வைராக்கியத்தை பார்த்து எலியாவுக்காக கர்த்தர் எழுந்திருந்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது அவன் ஸ்தேவானுக்காக ஆண்டவர் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஓ கர்த்தர் நல்லவர், இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இரண்டாவது யாருக்காக தேவன் மனதுருகும்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? யார் ஆண்டவருக்காக பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிறாங்களோ அவர்களுக்காக தேவன் பிதாவின் வலது பரிசத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. யோசிக்கணும் தானே, ஆண்டவரே நான் படுற பிரச்சனை யாருக்கு தெரியுது? யாருமே விசாரிக்கல, யாருமே நான் படுற பாட அமேன் ஸ்தோத்திரம், யாருமே எனக்கு அமேன் ஆறுதல் படுத்த கூட மாட்டாங்கப்பா. அந்த காலத்துல உங்களை பார்த்து சொல்ற பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவருக்காக படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்காக தேவன் உங்க பக்கத்தில் எழுந்து நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தேவான் ஒரு தேவனுடைய மனிதன், ஆண்டவருக்காக வல்லமையாக இருந்த மனிதன், சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவனுடைய மனிதன். ஸ்தோத்திரம். அவர் அல்லேலூயா கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியம் செய்ததனால அவர் மேல கல்லெறிந்தாங்க. வசனம் சொல்லுது, ஓ கர்த்தர் நல்லவர், மூர்க்கமடைந்தாங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே கர்த்தர் நல்லவர், ஆனால் மூர்க்கமடைந்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எரிய போகும்போது ஆண்டவராகிய தேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் எழுந்து நிற்கிறார். பிள்ளை வரவேற்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க படுகிற வேதனையை பார்த்து அவர் சும்மா ஒரு நாள் இருக்க போதே இல்லை. கரங்களை தலை சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மரியா அழுதா. லாசர் மரிச்சிட்டாரு, ஆனா மரியா அழுதாங்க. அவன் வேதம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார். நான் சொன்ன ரெண்டு இடத்துல தான் இயேசு கண்ணீர் விட்டார்னு ரெண்டு இடத்துல வருது. ஒன்று அந்த லாசருவின் கல்லறையின் பக்கத்துல வந்து மரியாதை பார்த்து, லாசரை பார்த்து அந்த கண்ணீர் வடிக்கல, மரியாதை அழுகிறத பார்த்து தேவன் கண்ணீர் வடித்தார், கண்ணீர் விட்டார். இரண்டாவது அவன் எருசலேம் நகரத்தை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை, நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஓ ஸ்தோத்திரம். நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீ படுகிற அவன் உபத்திரவத்தை பார்த்து உன் கணவனால, உன் குடும்பத்தால, உன் நண்பர்களால, ஒரு வேலை ஸ்தலத்துல நீ படுகிற உபத்திரவ
துக்கம், பிரச்சனை, போராட்டம் இந்த வாழ்க்கையில வரும்போதுதான் ஐயோ நீ ஆண்டவர் கைவிட்டாரோ. நான் ஸ்தோத்திரம் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் நல்ல தரிசனம் பார்த்தான். நல்ல பலன் நடக்கும்போது அவன் 4 கால் தடங்கள் தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் தெரியும். 4 கால் தடங்கள் தெரியுதுதான் ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் கால் தடை யாருன்னு பார்க்கும்போது ஆண்டு சொன்னாரா, மகனே என்னுடைய கால் தடம் தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நம்ம நடந்து போவோம்னு சொல்லி ஸ்தோத்திரம் அப்படியே நடந்து போனாங்களா. கொஞ்சம் தூரம் வந்தது, வனாந்திரம் வர ஆரம்பிச்சது. ஸ்தோத்திரம் முள்ளு கல்லு பலந்தமான நெருக்கமான பாதையில் வந்த உடனே 2 கால் தடம் மட்டும் தெரிஞ்சுதான். உடனே மனுஷன் யோசித்தாராம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல பாதையில என்னோடு நடக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கும் போதே என்னோடு இருக்கிறேன், ஆனா துக்கம் துன்பம் பிரச்சனை வரும்போது நீங்க என்னை விட்டு பேட்டிகளப்பா அப்படின்னு ஆண்டவர் நோக்கி முறையிட்டார். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, மகனே அந்த கால் தடத்தை அதை உச்சுப்பா. யார் கால் தடம்? உச்சு பார்க்கும்போது இந்த ஆண்டோடைய கால் தடம். அல்லேலூயா. சொல்லிட்டா நம்ம எல்லா நேரங்களும் நம்மோடு கூட இருக்கிறவ பிரச்சனை போராட்டம் நெருக்க வரும்போது நம்ம தோளை தூக்கி சுமக்க நல்ல நல்லா வைத்தால சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறோமே. பிள்ளைகளை உபத்திரவத்து சோர்ந்து போகாதீங்க, உபத்திரவது முறுமுறுக்காதீங்க, உபத்திரவாத ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பெறாதீங்க. ஓ வேத வசனத்தை விட்டு விலகிறாதீங்க, ஓ ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிறாதீங்க. ஓ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எது பிரிக்க முடியும்? நாசமோ சதிநாசமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதி வந்தாலும் பிரிக்காது, வேதனை வந்தாலும் பிரிக்காது, கஷ்டம் வந்தாலும் பிரிக்காது, கவலை வந்தாலும் பிரிக்காது, எந்த உத்தரவு வந்தாலும் பிரிக்காது. என் தலை திரைச்சேர பட்டப்பட்டாலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவரும் ஒரு காலம் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. பிள்ளைகளே ஸ்தோத்திரம். உத்தரவத்தை பார்த்து அதுல மனதுருகி உங்க அருகில் இருக்கிற தேவன் ஸ்தோத்திரம் பாருங்க. ஆமென். தேவ ஜனத்தினால மோசேக்கு உபத்திரம் வந்தது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவருக்கு மகிமை. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஸ்தோத்திரம் 16:4:32. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராடுகிற எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் தேவனுடைய ஜனங்கள் மோசேக்கு விரோதமா எழுப்புறாங்க. வசந்தன பிள்ளை எல்லாம் வாசிக்க நேரம் இல்ல. 1ஆம் அதிகாரத்திலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குரூப்பே எழுந்து மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. 12ஆம் அதிகாரத்துல மோசேயோட சகோதரி மோசேக்கு எதிராக சில காரியங்களை பேசுறாங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை திரும்ப சொல்றேன், ஆமென். கைவு கூர்ந்து தாராளமா பஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம நாவை அசைக்கவே வேண்டாம். கரங்களை தர சொல்லுங்க. ஈஸியா பேசிடுறோம், பேசுறது ரொம்ப ஈஸி. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே மோசேக்கு விரோதமா பேசி ஆமென். ஸ்தோத்திரம். மிரியாம் தப்பிக்கல, மோசேக்கு விரோதமா எழும்பின ஜனங்கள் தப்பிக்கல. ஒருவேளை மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு மிரியாமை தப்பிவித்தார், ஆனாலும் இந்த ஜனங்கள் தப்பிவிக்கப்படல. ஓ மோசே வாழ்க்கையில உபத்திரம் வருது. ஆமென். மோசே நீ எங்களை காத்துன்னு உயர்த்துகிறீர், நீ தான் பெரியாள காட்டுகிறீர், உங்களுக்கு தான் ஆமென் தகுதி இருக்குதா, நீ தான் அதிகாரம் கிடைச்சவரா? கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமா பல காரியங்களை பேசினாங்க. கர்த்தர் பிள்ளைகள் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக மோசேயின் பக்கத்திலிருந்து மோசேக்காக யுத்தம் பண்ணினார். பிள்ளைகளே, ஒன்று நீயும் நானும் அவன் எந்த தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாய் பேச வேண்டாம், எந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேச வேண்டாம். அதே நேரத்துல உனக்கு விரோதமாய் யார் பேசினாலும் கவலைப்படாத, உன் பக்கத்துல ஆண்டவர் நிச்சயமாய் வந்து நிற்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். நான் சபையில பொதுவா சொல்லியிருக்கிறேன், யாராவது குறைய கண்டுபிடிச்சீங்களா? இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி அந்த ஆள் இன்னொரு சொல்லி ஸ்தோத்திரம் அது பெருசா இருக்குனால அவன் பார்க்கறாட்டே நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமே. கரங்களை சொல்லுங்க. அவரை காலை வச்சு கண்ணை வச்சு மூக்க வச்சு மீசா போட்டு தாடி வச்சு குருதாடி வச்சு அல்லேலூயா கேரப்பெல்லாம் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு மாலை போட்டு அவர் வர்றதுக்கு முன்னால ஸ்தோத்திரம் போய் தவறுன்னு சொன்னா போய் பேசினா எவ்வளவு ஆசீர்வாதம். பிள்ளைகளை அப்படி செய்ய மாட்டோம், செய்ய வேண்டாம்.
அதாவது குறித்து ஒரு தவறான எண்ணம், தவறான கருத்து இருக்குன்னா ஸ்தோத்திரம், நம்ம சகோதரன் தான், நம்ம சகோதரிமா தான், நம்ம என்ன நினைப்பாங்க நினைச்சாலும் பரவாயில்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதுனால சத்துருவானோ சில நேரத்துல யார் சொல்ல நேரத்தில் சொல்ல மாட்டோம். ஏன் அவங்க சொன்னோம்னா நம்மளை பகைச்சிருவாங்களோ, நம்ம விட்டு போயிருவாங்களோ, அவங்க தர வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம கிடைக்காம போயிருமோ, அந்த எண்ணெல்லாம் வேண்டாம். பைபிள் நீதி எசேக்கியேல் புத்தகத்துல அழகா சொல்ற, நீதிமானன் ஆமென் ஸ்தோத்திரம் துன்மார்க்கனே நீ கண்டிப்பா எச்சரிக்கணும், எச்சரிப்பேன்னு சொன்னா அவன் ஆத்துமாவை தப்புவிப்பான். கரங்களை தர சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஏதோ அவங்களால கிடைக்கிற ஆசீர்வாதம் பேருமோ, அவங்களால கிடைக்கிற உதவி பேருமோ, அவங்க அன்பு பேருமோ, அவங்களுடைய அமைப்பு விசாரி பேருமோ, அதுக்காக ஒருவேளை அவங்க செய்த தவற சுத்தி காட்டாம விடாதவங்களே தவறு பண்ணாங்கன்னா டைரக்டா சுத்தி காட்ட முடிந்தால் டைரக்டா சுத்தி காட்டு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இல்லாத பட்சத்துல யாரை குறித்தும் யாரும் விடாதவா யாரையுமே அவன் கொலையாய் குற்றமாய் பேச வேண்டாம். கரங்களை ஹல்லேலூயா. பேச மாட்டோம், பேச வேண்டாம்னு சொல்றேன். கர்த்தர் நல்லவர். மோசேக்கு விரோதமா தேவ ஜனங்கள் எழும்பினாலுமே ஸ்தோத்திரம், மோசேத்துல குறை இருந்து உண்மைதான். ஆனாலும் மோசேக்கு மேல கைய வைக்க ஆண்டவர் ஜனங்களுக்கு அனுமதி கொடுக்க. கரங்களை சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் தவறு பண்ணாலும் ஜனங்கள் ஊழியக்காரருக்கு எதிராக நிக்கிறது என்னைக்குமே அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்ம 2 நாளாகமம் 32:1 வாசிங்க சிஸ்டர். இரண்டாவது ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஸ்தோத்திரம் எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவர் நல்லவர், சமகரிப்பென்கிறவன் யூதாவுக்கு பிரவேசித்து ஜனங்களை எல்லாம் தன் வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். உபத்திரப்படுகிற பிள்ளைகளுக்காக தேவனாய் கர்த்தர் மனதுரும்படி நிற்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. மோசேக்கு சொந்த ஜனங்களால் உபத்திரம் வந்தது, அவன் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். இரண்டாவது ஆண்டவர் நல்லவர். எசேக்கியா ராஜாவுக்கு புறஜாதிகள் மூலமா பிரச்சனை வருது, யுத்தம் வருது, பாடுகள் வருது. நான் வரும் சொல்றேன், உங்க சொந்த குடும்பத்தால உங்களுக்கு உபத்திரம் வர வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுவார். கரங்களை தர சொல்லுங்க. சொந்த காரணம் தானே, எனக்கு கூட ஒண்ணுமே பேச மாட்டாங்க நினைச்சிடாதீங்க. கையில ஊத்தால சொல்லுங்க ஹல்லேலூயா. அவங்கதான் ரொம்ப அனுபவமா பேசுவாங்க. ஆண்டவருக்கு மகிமை. புறஜாதிகள் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. நான் இனிமே தீங்கு செய்யல ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த புறஜாதிகள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்கள். பிள்ளைகளே, அந்த உபத்திரவத்தின் நடுவிலும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார், விண்ணப்பிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அந்த யுத்தத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, சொந்த ஜனம் உனக்கு உபத்திரவம் ஏற்படுத்தினாலும் தாங்கிக்கோ ஸ்தோத்திரம். நிச்சயமா கர்த்தர் பக்கத்துல இருப்பார். இரண்டாவது புறஜாதிகள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத மனுஷிகள், புறஜாத மனிதர்கள் விரோதமாய் துன்பத்தை, பிரச்சனைகள், பாடுகளை, போராட்டங்களை நீ ஆலயத்துக்கு வருவதனால, கர்த்தர் ஆராதிப்பதனால, நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறதனால, இயேசு பற்றி பிறகு சொல்றதனால உனக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் கவலைப்படாதே, உன் பட்சத்துல கர்த்தர் உனக்கு நிற்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாடு நிச்சயமா உண்டு. இயேசு அழகா சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உலகத்துல உண்டு, வேலை செய்யறதுல உண்டு, காலேஜ்ல உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா இடங்களிலும் ஸ்தோத்திரம். நீங்க உபத்திரம் இருக்கு. காலேஜ் போனீங்கன்னா ஆமென் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை போதனுடைய பிள்ளைகள், நகை கலந்த பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. அந்த பிள்ளையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க பெந்தேகோஸ்தே பிள்ளை. பெந்தேகோஸ்தே பிள்ளைனாலே அந்த பிள்ளை எப்படிலாம் வேதனைப்படுத்த முடியும்னு அவன் வேதனைப்படுத்துறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் தான் கர்த்தர் காலேஜ் தரமான பிள்ளைகளை உயர்த்துறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளே, பிரஜாதிகள் மூலமா உபத்திரம் வந்தாலும் பொறுத்துக்கோங்க, யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்க பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். மூன்றாவது பாருங்க, ஆதியாகமம் 42:11. ஆதியாகமம் 42:11. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் வித்தியாசர், உமது அடியார் தேவகாரர்கள் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது பார்த்து வந்தீர்கள் என்றான். கரங்களை எல்லாம் வைத்து சொல்லுங்க பாருங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 21 வாசித்துருங்க. 21. நம்முடைய இருந்ததுக்கு
நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனதே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். கரகோயத்தை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ண மாட்டான். ஸ்தோத்திரம். நீ உபத்திரப்படலையா, நீ பேசிட்டு நீ வாடி இஷ்டத்துக்கு பேச உபத்திரம் அதுக்கு சொல்ல. ஆண்டவர் நிமித்தம், ஆலயத்தின் நிமித்தம், வேத வசனத்தின் நிமித்தம், நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்த நிமித்தம், ஆண்டவருக்காக சாட்சியா வாழ நிமித்தம், ஸ்தோத்திரம். அவன் உபத்திரப்படுறியா, ஆண்டவர் பக்கத்தில் எழுந்திருக்கிறார். ஓ சொந்த ஜனங்கள் விரோதமா எழுதினாலும் ஆண்டவர் பட்சத்தில் இருப்பார். ஜனங்கள் விரோதமா எழுதினாலும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். யோசேப்பு உபத்திரப்படுத்தப்படுகிறார், குழியில போடப்படுறார். வீட்டை விட்டு ஹல்லேலூயா வெளியே வந்து குழியில போடப்படுறார். போத்திபாருக்கு அவன் அடிமையாக இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர் எகிப்தில விலையாய் பேசப்படுகிறார். அவன் சொந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சொந்த சகோதரர் கூட யோசேப்புக்கு விரோதமாக எழும்பினாங்க. சொந்த சகோதரர்கள் நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கரகோயத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம நல்லா இருப்பது சில நேரங்கள் எல்லாரும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. நல்லா இருப்பது நம்ம சொந்த குடும்பத்தார் கூட பிடிக்காது. கையோயத்தை சொல்லுங்க. நல்ல ட்ரெஸ் உடுத்தி ஸ்தோத்திரம் நீட்டா ஹல்லேலூயா போறது கூட சில ஆட்கள் எரிச்சலா இருக்கும். நம்மளே கடல்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம சபை நம்ம ஆலயத்துக்கு வரனா நிறைய பேர் போறான்றது காரணம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் டிப்டாப்பா போறோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரணும், டிப்டாப்பா ட்ரெஸ் கொடுக்குறீங்க. வெள்ளிக்கிழமை வரணும், டிப்டாப்பா வரீங்க. ஸ்தோத்திரம். அவன் 6 நாள் நைட்டோட தான் இருக்கான். கரகோயத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க அடிக்கடி சேலையை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. ஃபேன் ஷர்ட்டை ஆண்கள் தான் வரவே மாட்டாங்க. உங்களுக்கு புரியல. கையில ஹல்லேலூயா. நீங்க சண்டே நீட்டா வந்து போயிருவீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பார்த்தாங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவங்க கல்யாணத்துக்கும் ஹல்லேலூயா வீடு பார்க்காய்ப்பு ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் தான் சேலை கட்டி போறாங்க. ஆனா நீங்களோ வாரத்துல 4 நாள் 4-5 நாள் அவன் புது சாரியா எடுத்து கட்டிட்டு வாரீங்க. உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். சத்தம் ஹல்லேலூயா. புது சாரியா சொல்லல, இருக்கிறது நீட்டா வைக்கிறா. அவனுக்கு போறாம நம்மளே இப்படி பாரியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்பதான் கர்த்தர் அழகு பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சொந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமா எழும்புகிறார்கள், பேசுகிறார்கள், குழியில தள்ளிவிட்டாங்க, எகிப்துல வெச்சு போட்டாங்க. அவன் இந்த வசனம் சொல்லுகிறது, என் சகோதரன் நம்ம பார்த்து கெஞ்சினானே, என்னை காப்பாத்துங்கனே, குழியில விழ தள்ளிட்டு கெஞ்சினானே, நம்ம இறக்கப்படாம போனவே. அதே யோசேப்புக்காக தேவன் மனதுரை எழுதினார். ஹல்லேலூயா. எந்த யோசேப்பு குழியில போடப்பட்டாரோ, எந்த யோசேப்பு போத்திபார் வீட்டு அடிமையாக இருந்தாரோ, எந்த யோசேப்பு அவன் சொந்தம் எகிப்துல விற்கப்பட்டாரோ, அதே யோசேப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துல அதிகாரியாய் மாற்றினார். ஒருக்காக ஆண்டவர் எழுந்து நின்றார். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமை பிள்ளைகளே, ஒரு கூட பேசுறாங்களா, செய்றாங்களா, சோர்ந்து போறீங்க. யோசேப்புக்கு விரோதமா வந்த காரியத்தை ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர் மாற்றினாரே. மோசேக்கு விரோதமா எழும்பின காரியத்தை மாற்றினாரே. எசேக்கியா ராஜா விரோதமா வந்த உபத்திரவத்தை மாற்றினாரே. அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீ என்ன உபத்திரப்பட்ட மகளே, உன் சொந்த குடும்பம் உன்னை உபத்திரப்படுத்துதா? ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆமென் சகோதரர்கள், நண்பர்கள் உன்னை உபத்திரப்படுத்துறாங்களா? இல்ல புறஜாதி மக்கள் உன்னை உபத்திரப்படுத்துறாங்களா? எனக்கெனவே சோர்ந்து போகாதே. நிச்சயமாய் நீ உபத்திரப்படும் போது உன் தேவன் உன் பக்கத்துல நின்று உன் வலது கரத்தை பிடித்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. வாசிங்க. என்னாகும் 22:22. ஸ்தோத்திரம். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே நின்றார். ஸ்தோத்திரம். கரங்க வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனதுருகும்
கொடுக்கும்படி ஆமென் எழுந்திருப்பார். ஆண்டவர் எழுந்த 3 சம்பவம். ஒன்று, ஆண்டவராகிய தேவன் எலியாவுக்காக நின்று அற்புதங்களை செய்தார். எலியா ஆண்டவருக்காக வைராக்கியமானான். ஸ்தோத்திரம். இருந்தா ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது, ஸ்தேவான் அவன் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஊழியத்தில் அவன் உபத்திரவங்கள் பாடுகளை அவன் சகித்துக் கொண்டார். அவருக்காக தேவனாய் கர்த்தர் எழுந்து நின்றார். கரங்களை ஹல்லேலூயா. மூன்றாவது, இங்க ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் நிற்கிறார். எதிர்மறையா சொல்றேன். அவன் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு எதிராக நிற்கிறார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். ஒன்னு சொல்றேன், கர்த்தர் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற எனக்கு விரோதமா உலகத்துல எந்த ஜனமும் என்னை சபிக்க ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை. எப்படியாவது போ. அவன் ஸ்தோத்திரம். அவன் தான் போனாண்டி, அதுக்கு ஒரு சொத்து கூட பழிக்காது. அல்லேலூயா. தேவ ஜனம் ஆண்டவரின் பலனாய் இருக்கிறார். அநாதி தேவன் கிடைக்கிறார். ஒரு புயங்கள் ஆதாரம். பிசாசு வல்லமை பார்த்து சோர்ந்து போறாங்க. யாரு வல்லமை பார்த்து சோர்ந்து போறாங்க. உனக்குள்ள இருக்கிற வல்லமை தேவன் உனக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபிக்க ஆண்டவர் ஆண்டவர் ஜனத்தை அடிச்சா தவிர அடுத்தவங்களை வச்சு அடிக்கிறது கர்த்தர் அனுமதியே கொடுக்காது. கடவுளை தலை சொல்லுங்க. நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் தான் அடிப்பார் அன்றி அடுத்தவன் கையில் ஆண்டு ஒட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அத உறுதியா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகப்பட்ட பிள்ளையா, ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரையும் உனக்கு விரோதமா எழும்ப விடவே மாட்டாரு. எழும்புவான், ஆனா இல்லாமல் போயிருவான். எழும்ப மாட்டான் இல்ல, எழும்புவான், யுத்தம் பண்ணுவான், பிரச்சனை வருவான், போராடி விடுவான். ஆனா குறிப்பிட்ட காலங்களில் அவர் உன்னோடு கூட இருக்கிறது. ஜனங்களை கண்டு ஆண்டவரை நினைவுபடுத்துவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆண்டவர்கள் பிள்ளைகளே வாய்க்காமல் போகும். ஒரு வழியா வருகிறவரை ஏழையாய் போவான். பிரியாவுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லாம இருந்ததுனால கர்த்தர் பிலியாமுக்கு எதிராய் வந்து நின்றார். ஸ்தோத்திரம். எலியாவுக்கு பக்கத்தில் நின்றாரு, ஸ்தேவானுக்கு வரவேற்க நின்றார். ஆனா பிலியாமுக்கு மட்டும் எதிராக நின்றார். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அவனோட வழி கர்த்தருக்கு பிரியமில்லாம இருந்துச்சு. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, மூணாவது, யாருக்கு அவன் கர்த்தர் எழுந்திருக்கிறார்? எதிர்மறையா சொல்றேன். ஸ்தோத்திரம். யாருடைய வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ, என் பிள்ளை சமைக்குவாரா, நல்ல கர்த்தர் ஆராதிக்கிறா, ஆனா சரியில்லையப்பா, அவ பேச்சு சரியில்லை, அவ நடக்க சரியில்லை, ஸ்தோத்திரம், அவ சேர்க்க சரியில்லை, ஸ்தோத்திரம், வழியே சரியில்லையே, எனக்கு பிரியமா வரமாட்டியால, சமைக்குமாறா, சமைக்கிறது போறான், ஆனா சரியில்லையே, வேலை பண்ண இடத்துல அவன் அசுத்தமான வார்த்தை பேசுறான், வேலை செய்யற இடத்துல ஏதோ செய்யறான். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால், பிள்ளைகளே, பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் எழுந்திருந்த கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி தானே, ஊழியக்காரன் தானே, போயிட்டு போறான், அப்படியே அவன் உடல். அல்லேலூயா. ஜனங்களை எப்படிமா சபிப்ப? சபிக்க முடியாதுப்பா. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கு இவரும் தேவ ஜனம் தான். ஆனா தேவ ஜனத்துக்குள்ளே தேவஜனத்தை சபிக்க கூட ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம். வருஷத்துக்கு கடைசியில வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு புதிய ஆண்டின் முன்பா இருக்குதுப்பா. ஆண்டவரே, எங்க பணிகளை சீர்படுத்துங்கப்பா. கடவுளே, அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, பிள்ளைகளே, உங்கள் பணிகளை சீர்படுத்துங்கள், அப்பொழுது நன்மையை உங்களுக்கு தருவேன். உன் பணியை சீர்படுத்து, உன் பணியை சபைப்படுத்து. எது கோணலா இருக்குதோ, எது முரண்பாடா இருக்குதோ, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்குதோ, அதெல்லாம் சரிப்படுத்து, சரிப்படுத்து. அம்மை கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீ நிறைவேற்ற நீ பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் தேவனை கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உனக்கு கர்த்தர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. நமக்கு தெரியல, நம்ம வழி நல்ல, நான் நடக்கிற வழி நல்ல வழியா கட்டவளை எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்க வழி, நான் போகிறதான வழி கர்த்தருக்கு பிரியமில்ல, என் பேச்சு, என் நடக்க, என் செயல்கள் எதுவும் பிரியமில்லைன்னு சொன்னா அதை விட்டு விலகிறேன். கரங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு அழகா சொல்றேன், தேவனோட பேசி அவரோட சமாதானமா இரு, உனக்கு நன்மை. அல்லேலூயா. ஒரு நாளும் பொல்லாத வழியில பெய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியை தெரிந்து வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமான வழி. ஃபாதர் பாடுறார், ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு
ஆண்டவரே கற்றுத்தார் ஆவியானவரே, உங்க நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழி நடத்துவாராக. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஆமென். ஜெபிக்கிற முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாருக்கு அவன் எழுந்து நிற்பார்? கர்த்தர் முதலாவது யார் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, ஆமென், கர்த்தரத்தில் ஆலயத்தின் மேல ஆமென் ஆண்டவருடைய வசனத்திற்காக யார் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். இரண்டாவது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக யார் உபத்திரவத்தை சகித்தார்களோ, ஆண்டவருக்காக யார் பாடுகளை அவமானங்களை இருந்த சகிக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக எழுந்தருளுவார். மோசேக்காக, எசேக்கியா ராஜாவுக்காக, யோசேப்புக்காக எழுந்த தேவன் உங்களுக்காக எனக்காக நிச்சயமாக எழுந்திருப்பார். மூன்றாவது, யாருக்கு விரோதமாய் கர்த்தர் எழுந்திருப்பார்? யாருடைய வழி ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, ஓ ஸ்தோத்திரம், யாருடைய வழி அவருக்கு பிரியமில்லாம இருக்குதோ அவருக்கு எதிராக நிற்பாரு. யாருடைய வழி கர்த்தருக்கு ரொம்ப பிரியமோ அவங்க பக்கத்தில். என் வழி எப்படி இருக்குது? என் வைராக்கியம் எப்படி? ஆண்டவருக்காக ஸ்தோத்திரா. ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்த பாஸ்டர், ஒரு காலத்துல கோயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு சர்ச்சா எப்பா ஸ்தோத்திரா அல்லேலூயா. நான் சர்ச்சையே இப்ப விரும்புறது இல்ல, ஜபமே இல்ல பிள்ளைகளே. அவன் ஆதியில ஸ்தோத்திரா சபையை பார்த்து சொன்னார், சபையே நீ ஆதியில எப்படி இருந்த யோசித்து பார். ஒரு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நீ வாய் திறந்த அந்நிய பாசம் வந்தது, வாய் திறந்த இயேசு நன்மை சொன்னையே, ஆலயம் உனக்கு சந்தோஷமா இருந்தது, உபவாச ஜெபம் சந்தோஷமா இருக்குது, நீங்க ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் வாழ்க்கை வந்ததுனால ஒருவேளை ஆலய ஆராதனைக்கு அவன் இன்பம் இல்லாமல் மாறிவிட்டதோ, உபவாச ஜெபம் கசக்கிறதோ, அவன் வேத வசனம் உனக்கு அதை இல்லாம இருக்கிறதோ, அவன் அந்த ஆதி நிலவரங்கள் திரும்பி வா, ஆதி ஜெப வாழ்க்கைக்கு திரும்பி வா, ஆதி உபவாசம் திரும்பி வா, ஆதி ஊழியத்துக்கு திரும்பி வா, ஆதி பரிசுத்தத்துக்கு திரும்பி வா. ஓ கர்த்தர் நிச்சயமாய் உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக மனதுரும்படி கர்த்தர் எழுந்து நிற்பார். ஆமென். கைகளை தட்டி ஹரிஹர சகலதல்லா எல்லா நல்ல கர்த்தர் அப்பா உனக்காக எழுந்துங்கப்பா. ஓ ஸ்தோத்திரம். மறுநாள் போடுங்க, அதே மறுநாள் போடுங்க. நன்றிப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனும் நீங்கள் ரட்சகருமா இருக்கிற இயேசுப்பாவின் நல்ல நாமத்திலப்பா நீங்க எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை அவன் நான் மனதிற்குள் எழுந்திருப்பேன். ஆண்டவர் எழுந்துன்ற ஆண்டவரே 3 சந்தர்ப்பத்தை சுட்டி காட்டி அந்த பிள்ளைகளுக்காக தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கப்பா. எலியாவுக்காக எழுந்திருந்த தெய்வம், ஸ்தேவானுக்காக எழுந்திருந்த தெய்வம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளையாருக்கு எதிராக நின்ற தெய்வம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு அருகே எப்போவும் நீங்க எங்க எதிராக இல்லப்பா, எங்க பக்கத்துல எப்போது நீங்க இருக்கணும்ப்பா, எங்க பக்கத்துல எப்போது இருக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவர்கள், குடும்பமாய் பேராய் தனித்தனியாய் எல்லாரையும் கர்த்தரே ஆசீர்வதித்து கனம் பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருமே கர்த்தர் ஆசீர்வாதம், எல்லாருமே கர்த்தர் மகிமை, எல்லாருமே கர்த்தர் பிரசன்னம் இறங்கி ஜனங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த கால வியாதியோடு பலவீனத்தோடு பல நெருக்கத்தோடு வந்த பிள்ளைகள் எல்லாம் நெருக்கங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புதம் செய்யப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் அற்புதமா இருக்கிறாரோ தேவனுடைய அற்புத வல்லமை ஆண்டவரே ஜனங்களை கொடுக்காது, ஆண்டவரே கொடுக்காது, கொடுக்காது, கொடுக்காது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பா. நீங்க ஆலயத்துக்கு புதிதாய் வந்த அன்பு சகோதரன் ஆண்டவரே சகோதரன் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே நன்றி. அந்த பிள்ளை எல்லார் மேலையும் ஆண்டவரே கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே முழுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, கிருபை நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.